கொஞ்சம் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் தான் ஆயிருக்கு. இந்த மீட்டிங் வந்ததுக்கப்புறம் எனக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் தான் ஆயிருக்கு. ஆல்ரெடி நான் இந்த இதில் நான் கிரிப்டோ காயின்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், காயின்ஸ் ரிச் ஆப் வச்சு. பட் இது பட் எந்த அளவுக்கு அது வந்துன்னா அப் அண்ட் டவுன் வந்து ரொம்ப ஃப்ளோ அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. பட் இந்த காயினை வச்சு ஒரு 1 இயர் பிஃபோரும் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டேன் நெட்டில், எல்லாமே வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த காயினை எடுத்து பார்த்தா ஒன்லி அப்கிரேட் மட்டும் தான் இருக்குது, டவுன் கிரேடே இல்லாத மாதிரி நியூ பிளாக் செயின் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய ஓடிடியில் இன்னும் ஃபியூச்சரில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ வந்து அவங்க சொன்ன மாதிரி டபுள் டிஜிட் ஆகி திரும்ப வந்து ட்ரிபிள் டிஜிட் ஆகிறதுக்கு மோர் சான்சஸ் தான் இருக்குது. லோங்கில் எந்த இதுவுமே இல்லை. ஸோ எல்லோரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பயன்படுத்துனீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். தேங்க்யூ. அடுத்த இந்த மீட்டிங் வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டர் வந்து ஒவ்வொருத்தரா கொண்டு வந்திருக்கோம். அதாவது சில பேருக்கு வந்து புரியலா புரியல. இப்ப கூட மீட்டிங் முடிச்சுட்டு சரி சொன்னதுன்னு புரியலன்னாங்க. பிளாக் செயின் டெக்னாலஜி பத்தி 100% நாலேஜ் சொல்றாங்க. ஒரு வார்த்தை இல்ல இப்போ நம்ம காயின் வந்து சொன்னாங்க. வணக்கம், மறுபடியும் நான் இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக நான் சார் வந்திருந்தாங்க. ஸோ வந்து எங்கள் அத்தை அதை வந்து கையால் தொட்டு பார்க்கணுங்கிற ஃபீல் தான் வரணும். அதுதான் உண்மை. நெட்வொர்க்கு அது வந்து ஒரு டிஜிட்டல் வேர்ல்டுன்னு சொல்றது ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதே கஷ்டம் தான். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம உள்ளே வரணும். அதே மாதிரி அதோட எல்லாரும் இப்போ நெட்டில் போட்டால் வந்துடும். இந்த காயினோட ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 இயர்ஸ் பேக் எடுத்தீங்கனாலே பிட்காயின் வந்து அப்படியே சரிஞ்சிச்சு, 19 லட்சம் வரைக்கும் வந்துச்சு. இப்போ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 53 லட்சம் 54 லட்சம் இருக்கு. 2 இயர்ஸ் முன்னாடி ஆனால் அதுக்கு முன்னாடி 54 லட்சம் இருந்தது தான் 19 லட்சம் வந்துச்சு. அதே மாதிரி தான் இது வந்து இது. ஆனால் நம்மளோட காயின் எடுத்து பாருங்க, ஒன்லி க்ரௌத் மட்டும் தான் இருக்கு. சார் சொன்ன மாதிரி தான் மறுபடியும் சொல்றேன், 2 டிஜிட் 3 டிஜிட் கம்பல்சரி ஆகும், 4 டிஜிட் கண்டிப்பாக வரும். எதிர்பார்த்தோம். அடுத்து ராமச்சந்திரன். குணதுரை கூப்பிடுங்க. குணதுரை தூத்துக்குடி. தூத்துக்குடி குணதுரை சிவன் சிவர் ஓடுறாங்க, ஓடு ஆகுறாங்க. ஆண்டு நம்ம நெல்லை கேரா டீம்ல ஃபர்ஸ்ட் கோல்டு அச்சீவர் ராஜ்மோகன் சார் அது பண்றோம். ராஜ்மோகன் சார் ஆர்டர் பண்றதுக்கு நம்ம சானவா சார் அண்ட் சந்தானம் சார் ரெண்டு ஸ்டேஜ்ல வெல்கம் பண்றேன்.
ஒரே டாக்குமெண்ட் கரெக்டுங்களா? டாக்குமெண்ட் வாங்கிட்டு ஜஸ்ட் சப்போர்ட்டிங்காக ஒரு 5 பேப்பர். இப்போ டச் அண்ட் ஃபீல் குறைஞ்சிட்டே வரும். இப்போ கவர்மெண்ட்டு சிபிடிசி சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சியை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் ரூபாய் நோட்டை அடிக்கிற விஷயங்கள் கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணிடும். இப்போ கார்பரேட் லெவலில் பெரிய பெரிய ட்ரேடிங் லெவலில் சிபிடிசியை தான் எஜுகேட் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே பேங்க் அக்கௌண்ட் இருக்குங்களா? இந்தியன் பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க், இது எது கவர்மெண்ட் பேங்க்? வெரி குட். எஸ்பிஐ பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், எது கவர்மெண்ட் பேங்க்? சரி, எஸ்பிஐ பேங்க் கவர்மெண்ட்ன்றவங்க கைதுங்க. எந்த பேங்க்குமே கவர்மெண்ட் கிடையாது. எல்ஐசி கவர்மெண்டா பிரைவேட்டா? என்னங்க? எல்ஐசி கவர்மெண்ட் கரெக்டா? ஏதோ ஒரு முடிவுக்கு வாங்க. என்எல்சி நெய்வேலி லிக்விட் கார்ப்பரேஷன் கவர்மெண்டா பிரைவேட்டா? லீகலா யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் லீகல்? கவர்மெண்ட் நீங்க விசா ப்ராசஸ் கொடுக்கலாம், டாக்ஸ் பே பண்ணலாம். இங்க எப்படி நம்ம இபி பே பண்றோம், இன்கம் டாக்ஸ் பே பண்றோம், லேண்ட் டாக்ஸ் பே பண்றோம், ஜிஎஸ்டி பே பண்றோம். 80 நாடுகள் கிரிப்டோவை நீங்க டாக்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. சில நாடுகள் கிரிப்டோ கரன்சியை அஃபிஷியல் கரன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கண்ட்ரியுடைய அஃபிஷியல் கரன்சி. இந்தியாவுடைய அஃபிஷியல் கரன்சி எதுங்க? ஐயனார். யூரோப்ல வந்து யூரோ, யூஎஸ்ல வந்து யூஎஸ் டாலர். எல் சல்வடார் ஒரு கண்ட்ரி, அவங்களுடைய அஃபிஷியல் கரன்சி பிட்காயின். ரிபப்ளிக் ஆஃப் ஆப்பிரிக்கா, டாங்கோ, சூடான், அங்க பாத்தீங்கன்னா அஃபிஷியல் கரன்சி வந்து கிரிப்டோ, இது பிட்காயின். நிறைய நாடுகள் அஃபிஷியல் கரன்சியா மாறி இருக்கு. என்ன காரணம்னா அதில் வந்து டூப்ளிகேட் பண்ண முடியாது, திருட முடியாது, ஹேக் பண்ண முடியாது. இன்னொன்று அது வந்து உலகம் முழுவதும் தேர்ட் பார்ட்டியுடைய சப்போர்ட் இல்லாமல் உங்களால் டிரான்சாக்ஷன் கொண்டு போயிடும். ஸோ கடைசி ஒரு 5 மினிட்ஸ். உலகத்தில் மிக 2 பெரிய ஜாமவான்கள், ஒன்று பெட்ரோல், இன்னொன்று தங்கம். 300 வருட பாரம்பரிய ஒரு 2 விஷயங்கள். இன்னைக்கு பெட்ரோல் கச்சா எண்ணெயுடைய டிரான்சாக்ஷன் 2 லட்சம் கோடி வருஷத்துக்கு. தங்கம் 50 லட்சம் கோடி, சாரி 50,000 கோடி தங்கத்துடைய டிரான்சாக்ஷன் சொல்றேன். 50,000 கோடி. அதான் புதுசாக உற்பத்தி பண்ணுறத சொல்றேன். பழைய தங்கங்களை விட்டுருக்கு. தங்கம் குறைஞ்சிட்டே வருது. அது ஒரு விலை உயர்வுக்கான காரணம். சைனா தங்கத்தை நிறைய வாங்கி குவிக்கிறாங்க. அதனால தான் 5000 7,000 4 மாசத்துல வந்துட்டாங்க. பட் இந்த 2 தாண்டி 2008 வந்த ஒரு பிட்காயின், அதனுடைய டிரான்சாக்ஷன் இன்னைக்கு வருஷத்துக்கு 4 லட்சம் கோடி. இப்போ 300 வருஷம் பழமையான 2 விஷயங்கள், ஒரு 10 வருட ஒரு இண்டஸ்ட்ரி அடுத்த லெவலுக்கு பீட் ஆயிருக்குன்னா இந்த இண்டஸ்ட்ரியுடைய ஸ்ட்ரென்த்தை குறைச்சிருங்க. இதையெல்லாம் தாண்டி பல கனவுகளோட நம்ம வந்திருப்போம், நிறைய சம்பாதிக்கலான்னு. அதுக்கான இடம் இதுவாரெல்லாம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். கிரிப்டோ இண்டஸ்ட்ரி வருஷத்துக்கு 15 லட்சம் கோடி டிரான்சாக்ஷன் நடக்குது. நான் ஒரு புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா பல கோடி டிரான்சாக்ஷன் நடக்கிற ஒரு இடத்துல நீங்கள் காம்படிட் பண்ணீங்கன்னா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். டோட்டல் டிரான்சாக்ஷனே 100 கோடி, ஏற்கனவே 100 பேர் காம்படிட் இருப்பாங்க. அந்த துறையில் போய் நம்மளால ஏர்ன் பண்ண முடியுமானா டஃப். இப்போ 15 லட்சம் கோடி டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு துறையில் என்னால் 1 கோடி 2 கோடி அடுத்த 3-4 வருடங்களை ஏர்ன் பண்ண முடியுமானா வாய்ப்புகள். இப்போ ப்ரூஃப் ஆகிருக்கு 10 வருஷத்துல. இப்போ ஏன் கோல்டை விட்டு, ரியல் எஸ்டேட்டை விட்டு, ஷேர் மார்க்கெட்டை விட்டு ஏன் கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட் வராங்கனாக்கா, கோல்டு வருஷத்துக்கு 25%, மியூச்சுவல் ஃபண்ட் வருஷத்துக்கு 12, என்எஸ்சி பிஎஸ்சி இண்டெக்ஸ் ஷேர் மார்க்கெட் 18 to 24%, ரியல் எஸ்டேட் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை 30%. கிரிப்டோ மட்டும்தான் வருஷத்துக்கு 1000 மடங்கு உயர்வாகுது. 1000 மடங்கு உயர்வாகுது. நம்ம காயினே போன வருஷம் 213% வளர்ச்சியை கொடுக்கும். ஏன் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது? கரெக்டா? இதையெல்லாம் தாண்டி 100 ரூபாய்க்கு காயின் வாங்கலாம், 1000 ரூபாய்க்கு காயின் வாங்கலாம், 500 ரூபாய்க்கு வாங்கலாம். அது கோல்டுலேயோ, பிளாட்டிலையோ, லேண்ட்லேயோ அது முடியாத விஷயம்.
இப்போ ஒரு சராசரி மனிதனும் கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு கிரிப்டோ கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. நம்ம காயினுடைய விலை எவ்வளவு? ₹2.47. 240 ரூபா தான் 100 காயின் வாங்க முடியும். கரெக்டா? 1000 ரூபாய்க்கு காயின் வாங்கலாம். மேட்டிக் 50 ரூபா இந்தியன் பெஸ்ட் காயின். வாழ்த்துக்கள், வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சார். நம்ம கிட்டத்தட்ட நம்ம டைம் வந்து 5 சொன்னோம், இப்போ கிட்டத்தட்ட 5 ஆயிடுச்சு சார். முறைப்படி ஆரம்பித்த மாதிரியே முறைப்படி கேக்கா ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கா கேக் கவனடா அப்போ வீட்டுக்கு போனுங்க. சரி, நம்முடைய ப்ரோக்ராம் வந்து நம்ம நெல்லை கயிறா 1 இயர் ஜேர்னியை பார்க்கும்போது நம்முடைய இந்த ஆரம்பத்திலிருந்து சப்போஸ் யோசிச்சு பாருங்க, 1908 அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு 1909ல தூத்துக்குடியிலிருந்து வந்து நம்முடைய பிரான்ஸ் ஒரு நிமிடம் பேசுவார்கள். திரு அப்பல்லோ. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்துறேன். இந்த மேடை வந்து என்ன செய்வோம், அதாவது எந்த பக்கம் போகிறது அப்படின்னு ஒரு வழி தெரியாமல் நிற்கும்போது, ஏன்னா சார் சொன்ன மாதிரி எங்களுடைய லீடர் சொன்னாங்க, முட்டி மோதி நிற்கக்கூடிய நேரத்தில் இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு வந்து எங்களுக்கு எங்களுடைய தலை அது வந்து சார் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இவ்வளவு ஒரு காலகட்டத்தில் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. நிறுவனம் வந்து நம்மளோட டிராவல் பண்ண நம்ம தயாரா இருக்கோம். நம்ம நிறுவனத்தோட டிராவல் பண்றதுக்கு நம்ம தயாரா இருந்தாதான் அடுத்த இலக்கை எட்ட முடியும் அப்படின்றத இந்த இடத்துல நான் சொல்லிட்டு, ஒரு அருமையான நேரம், அருமையான களம். அன்னைக்கு முதல் ஆண்டு ஒரு ஆபீஸ் எடுத்து கொடுத்து அதிலே வந்து கிட்டீங்கன்னா இன்னைக்கு கோல்டு வரைக்கும் நம்ம உருவாக்கிட்டோம். இந்த ஆண்டு ஆபீஸ் ரெடியா இருக்கு, சார் ரெடியா இருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். காலத்தின் கட்டத்தினால வந்து மிஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து இனிமேல் வந்து யாரும் மிஸ் பண்ணாம இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நிறைய இடத்துல இருந்து, தென்காசில இருந்து வந்திருக்காங்க, நாகர்கோயில இருந்து வந்திருக்காங்க, தூத்துக்குடியில இருந்து வந்திருக்காங்க. எல்லாரும் வந்து நிறைய சுரமத்தோட அவங்க வீட்டுல இருக்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்க கூட வந்து கலந்துகிட்டதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கூறி நன்றி கூறி விடைவிடும். நன்றி, வணக்கம். இதே ஹால்ல, இதே சென்டர்ல, இதே பிளேஸ்ல ஆரம்பிச்ச பெருமைக்குரிய பெருமைக்குரிய இவ்வளவு பேர் இருக்கோம். இவ்வளவு பேர் சார் வாவ், சூப்பர். நெல்லை கைரா ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி. சுற்றி வந்து அந்த கேக் எடு. கேக் கட்டிங் செலிப்ரேஷன் முடிஞ்சோடனே பேக்ல வந்து பிக்அப்கான ஸ்பெஷல் கவுண்டர் போட்டிருக்காங்க. கை காயின் பே பண்ணி நீங்க வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை வெரி வெரி ரீசனபிள் பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். குக்கீஸ்ல இருந்து ஹெர்பல் இருந்து எல்லாமே இருக்கு. ஸ்னேகா மேம் வாங்க மேம். கேக் கட்டிங் 1 இயர் செலிப்ரேஷன் மேனேஜிங் டைரக்டர் விஷ்ணு வாங்க. ப்ளீஸ் வெல்கம் மேம். சரி, பார்த்தா காணும்.
great. Congratulations. அடுத்த கோல் கொஞ்சம் அப்படியே விரிஞ்சு நின்று போட்டோ எடுங்க கொஞ்சம் ஆமா கொஞ்சம் அங்க விரிஞ்சு அங்க கொஞ்சம் பின்னாடி தள்ளுங்க அண்ணே நீங்க மேலே திருநெல்வேலி டீமுக்கு விழா நாயகனா இருந்த பார்க்கலாமா எல்லாரும் ஒரு ஸ்டில் பண்ண போட்டோ கொடுங்க எஸ் தேங்க்யூ சார் இருக்கேன் Great, congratulations. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.